வணக்கம். வானத்தின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் விசேட சந்திப்பு. மஹிந்தாவிடம் கோடிக்கணக்கான பணத்தை பெற்ற டக்ளஸ் சுப்பையா பொன்னையா குற்றச்சாட்டு. அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு பல இடங்களில் பலத்த மழை வீழ்ச்சி. அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே 98% பார்வையிட்டு வருகிறீர்கள். உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும், எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள். பாடசாலை மாணவர்களின் நலன்களை அடிப்படையாக கொண்ட தரவுகளின் அடிப்படையில் கொள்கைகள் மற்றும் முடிவுகளை மேற்கொள்ளுமாறு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். தற்போதைய கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான மூலோபாயங்களை வகுத்தல் என்ற தலைப்பில் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செயலமர்வில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதிகாரிகள் பொது சேவை வழங்குனர்கள் என்ற வகையில் பொதுமக்களிடம் மனிதாபிமானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் பிரதமர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். கல்வி என்பது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட ரீதியில் மட்டுமன்றி ஒரு சமூகமாகவும் எழுச்சி பெற வேண்டும். அதற்கான சமூக பொறுப்பு உள்ளது என்பதை உணர வேண்டும். அதன் மூலம் அறிவையும் திறனையும் பெற வேண்டும். கல்வி ஒரு வர்த்தக பண்டம் அல்ல. எனினும் கல்வியை ஒரு வர்த்தக பண்டமாக மாற்றியுள்ளனர். இந்த கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அங்கத்தவர்களை இராணுவ வீரர்களாக அடையாளப்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் கோடிக்கணக்கான பணத்தை முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா பெற்றுக்கொண்டதாக அக்கட்சியின் முன்னாள் உறுப்பினர் சுப்பையா பொன்னையா குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மஹிந்தாவின் காலத்தில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் அங்கத்தவர் ஒருவருக்கு 65,000 ரூபாய் வரை கணக்கு காட்டி டக்ளஸ் தேவானந்தா பணத்தை பெற்றுக்கொண்டுள்ளார். ஆனால் எங்களுக்கு 10,000 அல்லது 15,000 ரூபாய் வரையில் வேதனம் வழங்கியுள்ளார். கட்சியிலிருந்து விலகும் வரை மாதாந்தம் 3,000 ரூபாய் சேமிப்பதாக தெரிவித்திருந்தனர். ஆனால் அவ்வாறு எதுவுமே சேமிக்கப்படவில்லை. வேதனம் கேட்ட சிலரை டக்ளஸ் இல்லாமல் ஆக்கியுள்ளார் என சுப்பையா பொன்னையா குறிப்பிட்டுள்ளார். சபாநாயகர் அசோக ரன்வலவுக்கு எதிராக அவநம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவது தொடர்பில் எதிர்க்கட்சிகள் அவதானம் செலுத்தி வருகின்றன. அதற்கமைய நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைத்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் சபாநாயகர் ஆரம்பத்தில் கலாநிதி பட்டம் மற்றும் பல்வேறு பட்டங்களை பெற்றுள்ளதாக காட்டி மக்களை ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இதேவேளை ஆளுங்கட்சியுள்ள மேலும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டங்கள் தொடர்பில் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவ்வாறு சிக்கலுக்குள்ளான எவரும் இதுவரை எந்தவொரு விளக்கத்தையும் வழங்கவில்லை. நாடாளுமன்றத்தை முன்பள்ளி என விமர்சித்த தேசிய மக்கள் சக்தி அதனை பல்கலைக்கழகமாக மாற்றுவதற்கு போலி பட்டம் பெற்றவர்களை கொண்டு நிரப்பியுள்ளதாக தோன்றுகிறது என முன்னாள் பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை சபாநாயகர் அசோக ரன்வலவுக்கு எதிராக அவநம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவது குறித்து அடுத்த வாரம் கலந்துரையாட உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று கருத்து வெளியிட்டுள்ள அவர் சபாநாயகர் நாட்டு மக்களை ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். இந்நிலையில் அவருக்கு எதிராக அவநம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வருவது பொருத்தமானதாக கருதுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார மேலும் தெரிவித்துள்ளனர். இனப்பிரச்சினைக்கான தீர்வு விடயத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு தரப்பாக பயணிக்க வேண்டும் என இலங்கை தமிழிசை கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ப சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ள இலங்கை தமிழிசை கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பில் ஆராயப்படும் எனவும் இலங்கை தமிழிசை கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ப சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளனர்.
நாட்டின் நிதி கட்டமைப்பை பலப்படுத்தி செயற்திறன் மிக்கதாக மாற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். நிதியமைச்சின் அதிகாரியுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற சந்திப்பிலேயே அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டின் நிதி நிலைமையை ஸ்திரப்படுத்த சுயாதீனமான நிறுவனம் என்ற வகையில் மத்திய வங்கியினால் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறும் அதற்கான ஒத்துழைப்பு மற்றும் வசதிகளை அரசாங்கம் வழங்கும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் நிதி செயற்பாடுகளை செயற்திறன் மிக்கதாக்குவதற்கு சிறந்த ஒரு பொறிமுறையை உருவாக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் நிதி கட்டமைப்புகளின் முழுமையான முன்னேற்றங்களை நெருக்கமாக ஆராய்ந்த பின்னர் மத்திய வங்கியினால் நிதி ஸ்திரமாக்கல் மற்றும் நிதி கட்டமைப்பில் ஈடுகொடுக்கும் தன்மையை உறுதிப்படுத்துவதற்கான கொள்கைகள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் ஒரு வகையான காய்ச்சல் காரணமாக இதுவரையில் 32 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். குறித்த ஒரு வகையான நோய் நிலைமை காரணமாக யாழ்ப்பாணத்தில் 6 பேரும் முல்லைத்தீவில் ஒருவரும் உயிரிழந்தார்கள். இந்நிலையில் அவர்களிடமிருந்து எடுக்கப்பட்ட ரத்தம் மற்றும் சிறுநீர் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவற்றின் மூலம் எலிக்காய்ச்சல் உறுதிப்படுத்தப்பட்டதாக தொற்று நோயியல் விஞ்ஞான பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் துஷானி தப்ரேரா தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தற்போது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு லெப்டோஸ்பைட்டோரிஸ் எனப்படும் எலிக்காய்ச்சல் என கருதி அதற்கான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக வைத்தியர் அகேதீஸ்வரன் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் விவசாயிகள், மீன்பிடி தொழிலாளர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு எலிக்காய்ச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் நெருக்கடி ஏற்படுவதற்கான எவ்வித வாய்ப்புகளும் இல்லை, கனியவள கூட்டுத்தாபனம் அறிக்கை. நாட்டில் எரிபொருள் நெருக்கடி ஏற்படுவதற்கான எவ்வித வாய்ப்புகளும் இல்லை என கனியவள கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் யுனைடெட் பெட்ரோலியம் நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட 30,000 மெட்ரிக் டன் எரிபொருளுடன் நாட்டை வந்தடைந்த கப்பல் மீள அனுப்பப்பட்டமை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கப்பல் மீள அனுப்பப்படவில்லை, மீளச் சென்றுள்ளது. அந்த கப்பலில் 15 மெட்ரிக் டன் பெட்ரோலும் 15 மெட்ரிக் டன் டீசலும் இருந்துள்ளது. உண்மையில் இந்த கப்பல் கனியவள கூட்டுத்தாபனத்திற்கு எரிபொருள் விநியோகிப்பதற்காக நாட்டுக்குள் பிரவேசிக்கவில்லை. இந்த கப்பல் திருப்பிச் சென்றதன் காரணமாக இலங்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. நாட்டின் தேவைக்கேற்ப எரிபொருள் தொகை காணப்படுகிறது. ஆகவே நெருக்கடியின்றி எரிபொருளை விநியோகிக்க முடியும் என கனியவள கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா மேலும் தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர் காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார். சபாநாயகர் கலாநிதி பட்டம் மற்றும் பல்வேறு பட்டங்களை பெற்றுள்ளதாக காட்டி மக்களை ஏமாற்றியுள்ளார். எனவே சபாநாயகர் கல்வித் தகமைகளை காட்டி மக்களை ஏமாற்றியிருந்தால் அவர் பதவி விலக வேண்டும். சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை நாடாளுமன்ற குழுவினூடாக சமர்ப்பிக்க தீர்மானித்துள்ளோம். இதற்கு முழு எதிர்க்கட்சியினரும் அரசாங்கத்தின் மனசாட்சியுள்ள உறுப்பினர்களும் ஆதரவளிப்பார் என எதிர்பார்க்கின்றோம் என சாகர் காரியவசம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மற்றும் மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்கு கனடா ஒத்துழைப்பு. நாட்டின் ஊழல் மற்றும் மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்கு முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக கனடா அறிவித்துள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார நாயக்காவுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் இலங்கை மற்றும் மாலைத்தீவுகளுக்கான கனடிய உயர்ஸ்தானியர் எரிக் வோல்ஸ் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது ஊழல் மற்றும் மோசடிகளை கட்டுப்படுத்துவது தொடர்பில் கனடா அரசாங்கத்தின் அனுபவங்களையும் இலங்கை அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்வது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து வருவதால் அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அவ்வப்போது கனமழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மாகாணம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களில் நாளை காலை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கண்டி தலத்தூயா பிரதேசத்தில் 3.5 லட்சம் ரூபாயை கையூட்டலாக பெற்றதாக கூறப்படும் பெண் ஒருவரை கையூட்டலுக்கு எதிராக விசாரணை ஆணைக்குழு கைது செய்துள்ளது.
கடவத்தை கோணகன பகுதியைச் சேர்ந்த ஒருவர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் கண்டி போகம்பர விளையாட்டரங்கிற்கு முன்பாக உள்ள வாகன திரைப்படத்தில் வைத்து குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். விவசாய நடவடிக்கைகளுக்காக காணிகளை காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு ஊடாக பெற்றுக் கொடுப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து தருவதாக கூறி குறித்த பெண் இடைத்தரகராக செயற்பட்டு கையூட்டலாக பணத்தை பெற்றுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் வானத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து நாளை காலை வானத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி.